வழி நான் நடந்தேன், உன் நிழல் போல் கிடந்தேன், உன் முகம் காண்பதற்கே இறைவா, உன் முகம் காண்பதற்கே. கருவிலே நான் அறிந்தேன், கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை, நீ இன்றி எதுவும் பொறுப்பெற்றதில்லை, அன்பெனும் வேதம் சொல்வார். ஓம் சாந்தி. 21/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, திறமை சித்தி எய்த வேண்டுமாயின் உங்கள் புத்தியின் யோகம் சற்றேனும் அலைபாயக்கூடாது. ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எவரது சரீரத்தையும் நினைவு செய்பவரால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர முடியாது. கேள்வி: அதி உயர்ந்த இலக்கு என்ன? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் மரணித்து வாழ்ந்து ஒரேயொரு தந்தைக்கு மாத்திரமே உரியவர்களாக இருப்பதுடன் பிறர் எவரையும் நினைவு செய்யாது உங்கள் சரீர உணர்வை முற்றாக மறந்திருத்தலே அதி உயர்ந்த இலக்காகும். சதா ஆத்ம உணர்வு உடையவர்களாக உங்கள் ஸ்திதியை உருவாக்குவதே அதி உயர்ந்த இலக்கு. இதன் மூலமே உங்கள் கர்மாதீத ஸ்திதியை நீங்கள் அடைவீர்கள். பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக இயங்குகின்றோம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எந்த சரீரதாரிகள் மீதும் பற்று வைக்காதீர்கள். ஒருவரது சரீரத்தை நினைவு செய்தல் என்றால் தீய ஆவிகளை நினைவு செய்தலாகும். ஆகவே எவரது பெயரிலோ அல்லது வடிவத்திலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் சொந்த சரீரத்தையும் மறந்துவிட வேண்டும். 2. எதிர்காலத்திற்கான அழியாத வருமானத்தை சேர்த்து கொள்ளுங்கள். விவேகிகளாகி உங்கள் புத்தி இந்த ஞான கருத்துக்களை கிரகிக்குமாறு செய்யுங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்ற விடயங்களை புரிந்து கொண்டு பின்னர் அவற்றை பிறருக்கும் விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களின் வெற்றியின் விழிப்புணர்வுடன் மாயையை வரும்படி அழைக்கின்ற ஒரு வெற்றி பெற்ற மகாவீர் ஆகுவீர்களாக. வெற்றி பெற்ற மகாவீர் குழந்தைகள் தமது பரீட்சை தாளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் திரிகாலதரிசிகளாக இருப்பதனால் ஒவ்வொரு கல்பத்திலும் தாம் வெற்றியாளர்கள் ஆகுவதை அவர்கள் அறிவார்கள். மகாவீர் குழந்தைகளால் ஒரு பொழுதும் பாபா, மாயையை எங்களிடம் அனுப்பாதீர்கள், கருணை காட்டுங்கள், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்கள், எனக்கு சக்தி கொடுங்கள், நான் என்ன செய்வது, எனக்கு பாதையை காட்டுங்கள் என்று சொல்ல முடியாது. இது பலவீனமாகும். மகாவீர் குழந்தைகள் தமது எதிரியை நோக்கி அழைப்பார்கள், வாருங்கள், அப்போதுதான் என்னால் வெற்றி பெற முடியும். ஸ்லோகம்: நீங்கள் சமமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆக வேண்டும் என்ற எச்சரிக்கையை காலம் உங்களுக்கு விடுக்கின்றது. அவ்யக்த சமிக்ஞை: ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும்
ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். எந்த வகையான வெற்றி பெறுவதற்கும் முதலில் உங்களுக்கு ஏகாந்தமும் ஒருமுகப்படுத்தலும் தேவை. இந்த இரண்டு விடயங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களின் ஞாபகார்த்த படங்களின் மூலம் வெற்றி பெறுவதற்கான இரண்டு விசேடமான குணவியல்புகளை மக்கள் கடைபிடிக்கின்றார்கள்: ஏகாந்தம் மற்றும் ஒருமுகப்படுத்தல். நீங்கள் பௌதீக ரூபத்திலும் இந்த வழிமுறையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஒருமுகப்படுத்தல் குறைவடைவதால் உங்களின் திடசங்கற்பமான நம்பிக்கையும் குறைவடைகின்றது. நீங்கள் ஏகாந்தத்தில் இருப்பது குறைவதனால் சாதாரணமான எண்ணங்கள் விதையை பலவீனமாக்கி விட்டன. ஆகவே இந்த வழிமுறையை பயன்படுத்தி ஒரு வெற்றி சொரூபம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நாவினில் வார்த்தை தந்தாய், நாசியில் உயிரை தந்தாய், வாழ்வையும் நீயே தந்தாய் தேவா, வாழ்வையும் நீயே தந்தாய். விழிகளில் ஒளியை தந்தாய், எனக்கான வழியை தந்தாய், உணர்வையும் நீயே தந்தாய் தேவா, உணர்வையும் நீயே தந்தாய். வாழ்க்கையில் அருளும் தந்தாய், வாழ்விலும் இன்பம் தந்தாய். எனக்கான தேவை என்ன நீ செய்ய புரிந்து கொண்டேன். உனக்கென என்ன